1983 ஆஸ்திரேலியாவில் ஒரு பையன் பிறக்கிறான். ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்பா ஒரு சோசியல் ஒர்க்கர், அம்மா வெறும் இங்கிலீஷ் டீச்சராக தான் இருக்கிறாங்க. இவன் 3வது பையனாக பிறக்கிறான். ரொம்ப பிடிச்ச வேலை மாடு மேய்க்கிறது, முதலையை பிடிக்கிறது. இந்த 2 வேலை தான் அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட நாடகம் நடிச்சு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் ஆகுறாரு. 2002 டிவி சீரிஸ்க்கு இவரை நடிக்க கூப்பிடுறாங்க. வார் ஜோன்ஸ் அப்படின்ற சீரியல்ல கிங் ஆர்த்தஸ் அப்படின்ற கேரக்டர் நடிக்க கூப்பிடுறாங்க. ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய ரீச் ஆகுறாரு. அதுக்கப்புறமா நெய்பர், மார்ஷல் ஷானின் அப்படின்ற சீரிஸ், வெப் சீரிஸ் எல்லாமே நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹோம் அண்ட் அவே அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய டிவி சீரிஸ், அதுல நடிச்சு மிகப்பெரிய பிரபலம் ஆகுறாரு. ஆஸ்திரேலியா ஃபுல்லாவே தெரியுது. ஆனால் அந்த கேரக்டர் அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. நம்ம உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னா ஆஸ்திரேலியால இருந்து அமெரிக்கா போகணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா போக டிசைட் பண்றாரு. ஆனால் அமெரிக்கா மக்களுக்கு தெரியாது அவர் ஆஸ்திரேலியா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அமெரிக்கால அதை விட அதிகமாக கஷ்டப்படணும் அப்படின்ட்டு 2007 இருந்து 2009 வரைக்கும் 120 ஆடிஷன் அட்டன் பண்றாரு. எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு. அவருக்குள்ளே ஒரு உள்ளுணர்வு, ஏன் 121வது வாட்டி முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு 121வது வாட்டி முயற்சி பண்ணதான் ஸ்டார் ட்ரெக் அப்படின்ற ஒரு படம். ஒரு சின்ன ரோல் தான், ஆனால் சிறப்பாக நடிச்சிருப்பாரு. நம்ம 2011 அவருக்கு ஒரு ஃபோன் வருது. அது எங்க இருந்து மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல இருந்து ஃபோன் வருது. உங்களை தோர் கேரக்டருக்கு நடிக்க ஆடிஷன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் அங்கே போய் உட்காந்ததுக்கப்புறம் அவரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 6 மாதம் உடம்பை ரெடி பண்ணிட்டு திருப்பி ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. உங்களை தோர் கேரக்டர் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அக்செப்டும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நடந்த எல்லாமே வரலாறு தான். கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்துக்கு இந்தியானா ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா தன்னோட மனைவி இந்தியா வந்தப்போ ரொம்ப அன்பா இந்தியா மக்கள் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தன்னோட பொண்ணுக்கு இந்தியா ரோஸ் அப்படின்ற ஒரு பேரை வச்சிருக்காரு. Hey you, yes you, today is your day, you got this. You're absolutely crushing it at everything you do, from your job to maintaining a social life to pursuing your passion projects. You're killing it. Ignore anyone who tells you otherwise, because you're amazing. The only thing more beautiful than your smile is your personality. Yeah, I said it. You're more than capable to take on the world, the whole world, by storm. Speaking of the world, did you know that it's a better place because you're in it? I mean, your mum brags about you all the time. Dogs love you. You're strong, you're confident, you're intelligent, you're charismatic, you're the total package. On a scale from 1 to 10, you are an 11. You make me want to be a better man. You're bloody brilliant. Brilliant. Don't forget it, okay? Do not forget it. Now go out there, take the day by storm, and remember this. I'm proud of you. I'm so proud of you.